வேதம் சொல்லுகிறது, இந்த சரீரத்தை தேவன் கிறிஸ்துவின் மூலம் விலை கிரயத்தினால் வாங்கி இருக்கிறார் என்று. அன்பானவர்களே, உங்க சரீரம் விலை கிரயத்தினால் வாங்கப்பட்டது. இயேசுவின் ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் சிலுவையிலே ஊற்றப்படும் பொழுது உங்கள் சரீரம் விலைக்கிரயமாய் வாங்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், கடவுளின் ஆவியானவர் தங்குகிற ஆலயம். வேதம் சொல்லுகிறது, இந்த ஆலயத்தை நீங்கள் கெடுத்தால் தேவன் உங்களை கெடுப்பார். அன்பானவர்களே, தேவையில்லாத சாப்பிட்றது, சோம்பேறித்தனமா இருக்கிறது, செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை செய்யாம இருக்கிறது, உழைக்க வேண்டிய அளவுக்கு உழைக்காம இருக்கிறது, இப்படின்னு சொல்லி நம்ம சரீரத்தை நம்ம என்ன செய்கிறோம்? தேவையில்லாத வியாதிகளுக்கு உட்படுத்துகிறோம். ஸோ அதை நம்ம செய்யக்கூடாது. ரெண்டாவதாக, நம் சரீரத்தை இச்சைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு இச்சையை தான் பொதுவாக அநேக தரம் இந்த சோஷியல் மீடியாவில், யூடியூப்ல பாப்புலேட் பண்ணி ஜனங்களை பார்க்கும்படி சத்ருவானவன் கட்டாயப்படுத்துகிறான். நீங்கள் அந்த பக்கமே போகக்கூடாது. ஏன்னா திருமணத்திற்கு புறம்பான எந்த உறவும், எந்த பாலியல் காரியமும் உங்கள் வாழ்க்கையில பிசாசுகளுக்கு இடம் வர வழிவகுக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடி போங்க. உங்க சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருமணத்திற்கு முன்பின் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாலியல் காரியங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்கள் சரீரத்திற்கு விரோதமாக நீங்க பாவம் செய்றீங்க. உங்க சரீரத்தை கெடுக்கிறீங்க. கவனமா இருங்க அன்பானவர்களே. உங்க சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவ ஆவியானவர் தங்குகிறார். நீங்க தேவ ஆவியானவரோடு கூட நடக்கும்போது கர்த்தருடைய மகிமை உங்கள் மூலம் வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலம் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை உங்களுக்கு உணர்த்துவித்து வழி நடத்துவாராக. இந்த தீர்மானத்தை எடுக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும், ஒவ்வொரு சகோதரிக்கும், ஒவ்வொரு அன்பு தங்கைக்கும் தம்பிக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீ மேல் எழும்பிடுவாய், நீ உயர பறந்திடுவாய். கர்த்தருடைய கரம் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 பகுதிகளோடு தேவனுக்கு நீங்கள் மகிமை செலுத்த செலுத்த உங்கள் வாழ்க்கையில தயவு பெருகுவதை பார்ப்பீங்க. நீங்க நினைக்காத கதவுகள் திறக்கிறத பார்ப்பீங்க. ஆச்சரியமான வழிகளை உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி உங்களை ஆச்சரியமான விதத்துல முன்னே கூட்டிட்டு போறாரு. ஆமென். கர்த்தரை நம்புங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, சரீரத்தை கவனமா பார்த்துக்கோங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. இந்த செய்தியை பார்த்ததுக்காக நன்றி. இதை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நல்ல நல்ல பிரயோஜனமான கமெண்ட்ஸ் போடுங்க. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அவருக்கு சாட்சியாக நிலைநிறுத்துவாராக. ஆமென்.